உள்ள ரசமும் வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வா. ஆர்த்தி, என்னக்கா? அனுவும் மனைவியும் சாப்பிட கூப்பிடு. ஏன் அவங்களா வரமாட்டாங்களா? ஒரு தடவையும் விருந்தாளி மாதிரி போய் கூப்பிடணுமா என்ன? என்ன ஆர்த்தி, ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? என்னக்கா எப்ப பார்த்தாலும் போய் வாங்க வாங்கன்னு நம்ம கூப்பிட்டு இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து கொட்டிக்கிட்டோம். இது பாரு ஆர்த்தி, குழந்தை மாதிரி பேசாத. அனு இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. புது வீட்டுல பழகிறதுக்கு கூச்சம் தயக்கம் எல்லாமே இருக்கும். உனக்கும் எனக்கும் இருந்தது இல்லையா? அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அக்கா நீ விடு, நான் போய் அவங்களை கூப்பிடுறேன். வேணா ஆனந்தி, நானே கூப்பிடுறேன். நீ அடுப்புல சாம்பார் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. மனோ, மனோ வரேன். அனு, மனோ வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன், என்னாச்சு? எதுக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்ற? ஒண்ணும் இல்ல, சாப்பிட தோணல. நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பாடு வேண்டாம்னா ஏதாவது டிஃபன் பண்ணி தரட்டுமா? ப்ளீஸ், அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி மனோ, நீயாவது வந்து சாப்பிடு வா. வாடா வா. என்னடா பாதியில எழுந்திருச்சிட்ட? இல்ல போதும்க்கா. சாப்பிடுற மனோ, ப்ளீஸ் மனோ. மனோ ஏன் ஏன் இப்படி பண்ற? அக்கா இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நீ இப்படி பண்ணா அவங்க சங்கடப்பட மாட்டாங்க? புரியாம பேசாதீங்க மனோ. நான் வீட்டுல நடந்ததை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். அதே இன்னும் நினைச்சிட்டு இருந்தா எப்படி அண்ணு? மறக்க முயற்சி பண்ணு. எப்படி மனோ? அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நான் செஞ்சது அவங்க மனசை நொறுக்கிடுச்சு. ஏன்னா அவங்க 4 அறை அறிஞ்சிருக்கலாம், இல்ல கண்டுபடி திட்டு இருக்கலாம், என் மனசு சமாதானமா இருக்கும். ஆனா அவங்க என் போட்டோக்கு மாலை. அவங்கள நான் ரொம்ப புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் மனோ. என்ன அண்ணு, அவங்க அப்செட் ஆவாங்க தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. மனோ, ஏதோ நமக்கு இருந்த சூழ்நிலையில நம்ம அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆனா அது இப்படி எல்லாரையும் பாதிக்குதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு அனு, நம்ம யார் நிம்மதியும் கெடுக்கல, நம்ம பண்ணது தப்பும் இல்லை. நம்ம பண்ணதை ஏத்துக்கிறதுக்கும் நம்ம அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நிச்சயம் ஒரு நாள் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவாங்க. இப்ப நீ கண்ணை தொடச்சுக்கோ ப்ளீஸ் அனு. நான் தான் சொல்றேன்ல. படுத்துங்க.
எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ராத்திரி 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு விடிய 5 மணிக்கு வந்து சேர்ற. என்னாச்சு? மேட்டர் ஓவர். நீ சொன்ன மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் ரெடி. வெரி குட். எல்லாம் கிளியர். நீ சொன்ன டைம்க்கு கரெக்டா கிளம்பிடலாம். உன் பாஸ்போர்ட்ல எந்த பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் பக்காவா இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை இல்ல. ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அட, இருங்க பிரதர், இவ்வளவு அவசரமா எங்க கிளம்புறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? நைட்டு தானே ஃப்ளைட்டு, சும்மா ஒரு ரவுண்டு ஊத்திட்டு போலாம். நீ போ, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அட, அப்படி என்ன முக்கியமான வேலை? சும்மா ஒரு கம்பெனிக்காக தானே கூப்பிடுறேன். சாரி, எனக்கு வேலை இருக்கு. தண்ணி அடிக்க நேரம் கிடையாது. அட, அப்படி என்ன பெரிய வேலை? யாரையாவது போட்டு தள்ளவா போறீங்க? ஆமாண்டா, ஒருத்தனை போட்டு தள்ளதான் போறேன். நீ பேசாம போலன்னா உன்னையும் போட்டு தள்ளிடுவேன். சரி பிரதர், நான் வரேன். எழுந்துரு. மனு, இன்னும் மகாராணிக்கு தூக்கம். எழுந்துரு. இன்னும் கொஞ்ச நேரம் மனு. அதெல்லாம் கிடையாது. இப்ப நீ எழுந்திருக்கல வச்சுக்கோ, பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வந்து உன் தலையில ஊத்துவேன். போ மனு. போவா, இரு வரேன். ஆர்த்தி, ம் காஃபி ம் அபி கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கும் கொடுத்துடு. ஏன் அவங்க இங்க வந்து குடிக்க மாட்டாங்களா? ராயல் ஃபேமிலியா? என்ன பேசுற நீ? அம்மா, அவளுக்கு காஃபி வேணும்னா இங்க வந்து குடிச்சிட்டு போட்டோம். நான் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அவ ஒன்றும் மகாராணி கிடையாது. கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதே. எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கிறோம். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நாம மட்டும் குடிச்சிட்டு சுயநலமா இருக்க முடியாது. நாம தான் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கணும். போ, போய் கொடுத்துட்டு வா. ஐய், எழுந்துரு. எழுந்துருடி. இங்க பாரு, டம்ளர் நிறைய தண்ணி இருக்கு. மரியாதை எழுந்துரு, இல்ல அப்படியே ஊத்திடுவேன். வேண்டாம் மனு, ப்ளீஸ். ஏய், எழுந்துருனா. மனு, என்ன ப்ளீஸ். ஜோடா, இன்னும் ஊத்த வேலை அதுக்குள்ள துடிக்கிற? ஏய், வேணாம் மனு. ஏய், ஓடாத. கண்ணு தெரியல உனக்கு? சாரி. என்ன சாரி? ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு தானே கிரவுண்ட் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ரொமான்ஸ் எல்லாம் உன் வீட்டுல வச்சுக்க. தெரியாம இடிச்சதுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? காஃபி கீழே தட்டி விட்டுட்டேன். இப்ப மறுபடியும் உனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன இந்த வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியா? சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசாத. நான் இப்ப வேலைக்காரன்னு சொன்னேனா? கொண்டவளுக்கெல்லாம் நான் பணிவிட செய்ய வேண்டியதா இருக்கு. உனக்கு ரொம்ப சிரமமா இருந்தா உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிடலாமே. என்ன பார்த்தா உனக்கு என்ன நக்கலா இருக்கா? நீ தானே இப்ப புலம்பிக்கிட்டு இருந்த. நான் 1000 புலம்புவேன். என்ன என் புருஷன் வீட்டுக்கு போக சொல்றதுக்கு நீ யாரு? நீ எனக்கு சோறு போடுற? நீயா பேச்ச வளர்க்குற, அதுக்கு பதில் சொன்னா டென்ஷன் ஆகுற. நான் என்ன பண்றது? பாருமா, உன் மருமகளுக்கு காஃபி கொடுக்க சொன்னியே, கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு கிடைக்கிற மரியாதையை பாரு. கண்டவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆர்த்தி, அனு, என்ன இது? 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. பாருங்க, இந்த வீட்ல நான் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அது சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல அனு, அபி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க. நான் வெளியே வரும்போதே சத்தம் கேட்டுச்சு. சமய சந்தர்ப்பம் தெரியாம வந்துட்டேனோ? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
உட்காருங்க. பரவாயில்லம்மா. எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அபிகண்ணு, நீ நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீ தான் எங்க வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற. அதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல, எனக்கு நிறைய வேலை. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு. மனோ சம்சாரத்தை வேற கண்ணில் பார்க்கலையா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மனுஷ மக்களை பார்த்தா தானே மனசுக்கே கொஞ்சம் சந்தோஷம் வருது. ஆமா, எங்க மனோகர் பொண்டாட்டி? பூவை கொடுக்கணும். மனோ, அனுவை கூப்பிடு. அனு, அனு, கொஞ்சம் இங்க வாயேன். தயவு செஞ்சு நீ யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. பொண்ணு ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. அது சரி, குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்தான். சண்டை சத்தம்னு இருக்கதான் செய்யும். எங்க வீட்லயும் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு கொடுமைக்கார மாமியார்னு பேராய் போச்சு. என்ன பண்றது, அது என் முகராசி. வேற என்னத்த சொல்றது. நான் சிரிச்சாலும் கெட்டவளாத்தான் தெரியுறேன். பாசமா பேசுனா ஐயோ பாரு இவன் நடிக்கிறான்னு சொல்றாங்க. ஐயோ, நீங்க இத பத்தி எல்லாம் பெருசா வருத்தப்படாதீங்க. நான் கூட உங்க பொண்ணு அபிய பேசியிருக்கேன், திட்டிருக்கேன், ஏன் சண்டை கூட போட்டிருக்கேன். எல்லாம் எனக்கு அபி மேல இருக்கிற அன்புனால பண்ணது. உரிமை இருக்கவங்கிட்ட தானே கோச்சுக்க முடியும். என்ன அபி? ஆனா அபி இருக்காளே சொக்க தங்கம், ஏன் மருமகளாச்சே, அமைதியா இருப்பாளே தவிர ஒரு வார்த்தை கூட எடுத்து பேச மாட்டா. அபிமா, இப்பெல்லாம் பாஸ்கர் அடிக்கடி சொல்றான், ஐயோ அம்மா அபி ரொம்ப பாவமா, ஆபீஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஃபீல் பண்றாமா. அது மட்டும் இல்ல, அப்பா செத்ததுக்கு அபிதாமா முன்ன நின்று எல்லா காரியத்தையும் பண்ணிச்சு. ஆனா பாவம், இப்ப அபி ஒண்டியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நாம பாத்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? நாம தாமா அபிக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட்டா இருக்கணும்னு வாய்க்கு வாய் சொல்லிக்கிட்டே இருக்காமா. இது பாருமா, பாஸ்கருக்கு 24 மணி நேரமும் ஆபீஸ் நினைப்புதான். விடிய விடிய ஃபைல புரட்டி புரட்டி பாத்துட்டு இருக்கானா பாத்துக்கயே. சமந்திமா, இங்க பாருங்க, இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்க பிரச்சனை எங்க பிரச்சனை மாதிரி. எல்லாத்தையும் நானும் பாஸ்கரும் பாத்துப்போம். என்ன? என்ன நான் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கேன், சம்மந்தி அம்மா முகத்துல களையே காணுமே. என்ன பிரச்சனை? இல்ல ஒண்ணும் இல்ல. இத பாருங்க சம்பந்தி, எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நான் நேர கருமாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற பூசாரி குடும்ப வினையெல்லாம் பில்லி சுனிய வச்சு பாத்துருவாரா. வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அவர்கிட்ட ஏதாவது தகடு தாய்த்துன்னு வாங்கிட்டு வருவோம், எல்லாம் சரியாயிடும். இது பாருங்க, வந்தீங்கல்ல, பேசிட்டீங்கல்ல, கிளம்பி போயிட்டே இருங்க. இந்த மாதிரி தகுடு தாயத்துன்னு கேணுத்தனமா பேசிட்டு இருந்தீங்க. ஆர்த்தி, பேசாத. இல்லக்கா, பேசாத. சாரிங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் சரியில்லை. ஐயோ பரவாயில்ல அபி, அதனால என்ன, சின்ன பொண்ணு, என் பொண்ணு மாதிரி தானே. பரவாயில்ல, நான் இன்னொரு சமயம் வரேன். இந்த பழம் எல்லாம் உனக்கா வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்க. நான் வரேன். வரேம்மா, வரேன். சரியான நார குடும்பம். பேசுற பாரு ஒட்டடிச்சுவீங்க. ஆளும் அவளும். நான் மட்டும் பழைய அலுமையில இருந்தேன், கிழிச்சு கிண்ணாரம் கொட்டிருப்பேன். இருக்கட்டும், பாஸ்கர் மட்டும் கொஞ்சம் தலை எடுக்கட்டும், வச்சுக்கிற கச்சேரி அவளுகளுக்கு. ச்சே.